Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஒரு கட்சியை தொடங்கிய உடனே அடுத்த நாளே நிர்வாகிகள் போடணும். அமைப்பு செயலாளர்கள், தலைமை நிலைய செயலாளர், கொள்கை பரப்பு செயலாளர், அது மாதிரி பிரிவு. திரு புஷி ஆனந்த் தவிர வேற யாருமே அங்கே தெரியல நமக்கு. ஆமாம், இன்னைக்கு கூட பொருளாளர்னு வெங்கட்ராமன் யாரோ ஒருத்தர் போனதுக்கு அவர் அனுமதிக்க கூட இல்லை அப்படின்னு சொன்னாங்க. வெளிகளில் பொது வெளிகளில் தெரியல. திரு விஜய் அவர்களோ திரு புஷி ஆனந்த் அவர்களோ போதாது. ஒரு அரசியல் இயக்கம் என்பது நிச்சயமாக பரவலாக்கப்பட வேண்டும், கட்டமைப்பை வலிமைப்படுத்த வேண்டும். அதற்கான பணிகள் இதுவரைக்கும் அவர் தொடங்கலை. மக்களின் ஆதரவை பெறுவதற்கு மக்களோடு இணைந்து களமாட வேண்டும். நீங்க ஒரு உதவித்தொகை, ஒரு ஏரியாவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவித்தொகை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட அவங்கள தான் ஆஃபீஸுக்கு வரவழைச்சு கொடுக்குறேன். நீங்க கீழே இறங்கணும். விஜய்ங்கிற ஃபேஸ் வச்சுக்கிட்டு இதெல்லாம் சாத்தியமே கிடையாதா? நிச்சயமா அதெல்லாம் இப்போதைக்கு வாய்ப்பே இல்லை. வெறும் ஃபேஸ் வச்சுட்டு நீங்க அந்த கால கதையை சொல்றீங்க. சரி, இப்போ எல்லாருக்கையும் சோஷியல் மீடியா இருக்கு. விஜய் பேச அடுத்த 10 நிமிஷம் எல்லாரையும் ஃபோன்லேயும் வந்து ஷார்ட்ஸா வந்துருது. அந்த அறிமுகம் போதாதா? மக்களோடு ஐக்கியப்படாமல் மக்களுடைய ஆதரவை பெற முடியாது. விளைநிலங்கள், சதுப்பு நிலங்கள், நீராதாரம் உள்ள நிலங்கள், இந்த பகுதியை விமான நிலையமாக எடுக்கக்கூடியது அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய கிட்டத்தட்ட 48-50 கிராமங்கள், ஆயிரக்கணக்கான மக்களுடைய வாழ்வாதார வீடு, நிலம், வயல் எல்லாமே நஞ்சை புஞ்சை நிலங்கள் எல்லாமே போயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த மக்கள் போராடி வர்றாங்க. அப்போ இதுக்கு ஒரு தீர்வு காணணும்னு சொன்னால் நிச்சயமாக மாற்று இடத்தை தான் இவங்க எடுக்கணும். எடுப்பாங்களா பார்ப்போம். 1.25 வருஷம் தான் 2026 தேர்தல் இருக்கு. 1.25 ஆண்டுகளுக்குள்ள இந்த கட்சியை எல்லா இடத்துலையும் பரவலாக கொண்டு சேர்க்கணும். ஆட்சி கட்சியினர் செய்கிற தவறுகளை வெறும் அறிக்கை மூலம் சுட்டி காட்டுவதை விடுத்து களத்தில் இறங்கணும், போராட்ட களத்துக்கு வரணும். இந்த கருத்து முரண்பாடு என்பது கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த திரு அண்ணாமலைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தாக்கமும் இருந்தது. அப்போ அவரை வெளியேற்றினா நாங்கள் வர்றோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆக ஒரு மாநில கட்சி ஒரு தேசிய கட்சியை நீங்கள் உங்கள் தலைவரை மாற்றுங்கன்னா மாற்றிட்டான்னா பாஜக தேசிய அளவில் ஒரு பெரிய சரிவை, பின்னடைவை சந்திக்கும். அவங்க அதை பார்ப்பாங்க. இப்போ இதனால தான் அது ஒரு பெரிய இடியப்பச்சக்கல்ல இருக்குது. எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் திமுகவை மிக கடுமையாக எதிர்க்க வேண்டும்ங்கிற ஒரு உள்ளுணர்வு இருந்துச்சு. அதன் காரணமாக அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியெல்லாம் பெற்றாங்க. அந்த திமுக எதிர்ப்பு மனநிலையில வந்து எடப்பாடி கிட்ட இல்லைன்னு சொல்றாங்களே, உண்மையா சார்? இது 100க்கு 100 சரியானது தான். ஆனால் வெளியேறிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பலகீனமான நிலையில் இருக்கிறது என்பதால் தான் இந்த 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் வந்து ஒரு பெரிய சரிவு, பின்னடைவு, ஒரு பெரும் தோல்வி என்பது ஏற்பட்டது. அப்போ இந்த தோல்வியை சரி கட்டுவதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பிரிந்திருப்பவர்களை தவிர இன்று ஒருங்கிணைந்து திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே ஒருங்கிணைந்து செயல்படுவர்கள் மத்தியிலும் வந்துருச்சு. ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு துரை கருணா அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் துரை கருணா. வணக்கம் சகோதரா. சார், நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன் சார். மகிழ்ச்சி. அதாவது பரந்தூருக்கு விஜயுடைய விசிட் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. பரந்தூர்ல விமான நிலையம் விரிவாக்கம் கூடாது அப்படின்னு ஒரு 3 ஆண்டுகளுக்கு மேலாக பரந்தூர் மக்கள் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல விஜய் இன்னைக்கு போய் கலந்து கொண்டு பேசியிருக்காரு. குறிப்பாக சதுப்பு நிலங்கள், அதே போல நீர்நிலைகளை அழித்து ஏர்போர்ட் கொண்டு வரக்கூடாது. நான் வந்து வளர்ச்சி அரசியலுக்குலாம் வந்து எதிரானவன் கிடையாது. இந்த இடத்துல ஏர்போர்ட் வரக்கூடாது, இந்த இடத்துல விவசாய நிலங்கள் இருக்கு, அதனால விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல விஜய் வந்து அந்த போராட்டத்துக்கு போய் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. ஏகப்பட்ட ஒரு கெடிபிடிகள், அதையும் தாண்டி தான் போய் மக்களை பார்த்து பேசியிருக்காரு. விஜயோடைய இந்த அரசியலை, என்னுடைய கல அரசியல் இங்க இருந்து தான் ஆரம்பிக்குதுன்னு சொல்லியிருக்காரு. இதை எப்படி சார் பாக்குறீங்க? மக்களை நேரடியாக சந்தித்து இந்த மக்களுக்காக நான் நிற்கிறேன் என்ற ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருப்பது என்பது விஜயனுடைய ஒரு நல்ல மூவாக தான் பார்க்குறேன். ஒரு அரசியல் காலத்தில் ஒரு அரசியல்வாதி வந்து தன்னுடைய அரசியல் இயக்கத்தை தொடங்கிய உடனே அடுத்த நாள்ல இருந்து அதற்கான கட்டமைப்பு பணிகளில் ஈடுபடணும். நடிகர் விஜய் அதில் நிச்சயமாக ஈடுபடலை, நமக்கு தெரிஞ்சது தான். 1949 பேரறிஞர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கிய தொடக்க காலத்தில் அவரோட கிட்டத்தட்ட 24 பேர் முன்னணி தலைவர்கள் இருந்தாங்க. நீங்கள் அந்த பொதுக்கூட்ட நோட்டீஸ் இன்னும் வலைத்தளங்களில் இருக்குது பாருங்கள். 25 பேர். 25வது நபர் தான் எம் கருணாநிதி. அதில் முதல் நபர் பாவேந்தர் பாரதிதாசன், 2வது சி.என். அண்ணாதுரை, அப்புறம் அந்த முன்னணி தலைவர்கள் இருந்தாங்க. அதில் ஒரு 50 தலைவர்கள்னு அவரை சுற்றி இருந்தாங்க. ஆமாம்.
அதை தவிர மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஒவ்வொரு நாளும் கொடியேற்று விழா கட்டமைப்புன்னு இருந்தது. ஆனால் திரு விஜய் அவர்கள் கட்சியை அறிவித்தார். அப்புறம் சில நாட்கள் கழித்து கொடி மட்டுமே அறிமுகப்படுத்தினார். அப்புறம் சில நாட்கள் கழித்து மாநாட்டை நடத்தி மாநாட்டில் அது கூட தங்களுடைய கொள்கை என்ன கருத்தியலுங்கிறத பெரிய அளவில் பிரகடனப்படுத்தலை. சில விஷயங்கள் சொன்னார். திராவிட முன்னேற்ற கழகம் தான் பிரதான எதிரி அப்படிங்கிறத மைண்ட் பண்ணி பண்ணிட்டார். பாஜக கொள்கை எதிரி, திமுக எங்கள் அரசியல் எதிரி அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டார். அப்போ ஆட்சி கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக களமாடினால்தான் 2026 தேர்தலில் அவருக்கு மக்கள் மத்தியில் இவர் ஒரு மாற்றத்தை கொடுப்பார் அப்படிங்கிற ஆதரவு நிலைப்பாட்டு வரும். ஓகே. ஆனால் அது இல்லை. இன்னொன்று, திரு புஷி ஆனந்த் தவிர வேற யாருமே அங்கே தெரியல நமக்கு. ஆமாம். இன்னைக்கு கூட பொருளாளர்னு வெங்கட்ராமன் யாரோ ஒருத்தர் போனதுக்கு அவர் அனுமதிக்க கூட இல்லை அப்படின்னு சொன்னாங்க. வெளிகளில் பொது வெளிகளில் தெரியலை. ஒரு கட்சியை தொடங்கிய உடனே அடுத்த நாளே நிர்வாகிகள் போடணும். அமைப்பு செயலாளர்கள், தலைமை நிலைய செயலாளர், கொள்கை பரப்பு செயலாளர், அது மாதிரி பிரிவு. கிட்டத்தட்ட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கின அது அடுத்த நாளே கிட்டத்தட்ட 18-20 பேர் அறிவித்தார். 74 முதல் பொதுக்குழு கூட்டத்தை கூட்டி 46 பேர் கட்சியினுடைய மாநில நிர்வாகிகளாகவே அறிவித்தார். மரியாதைக்குரிய நான் சொன்ன பேரறிஞர் அண்ணா, இப்போ நம்முடைய கலைஞர் கருணாநிதி ஆகட்டும், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா, எல்லாமே நீங்கள் செல்வி ஜெயலலிதா தொடங்குற போது ஒரு மூவர் அணின்னு 3 பேர் பிரதானமாக இருப்பாங்க. அப்போ செங்கோட்டையன், அழகு திருநாகரசு, கண்ணப்பன் இருந்தாங்க. அதுக்கு அடுத்த நிலையில் 3, 4, 5ன்னு கடைசி நேரத்தில் 5 பேர் இருந்தாங்க. ஓபிஎஸ் எல்லாமே இருந்தாங்க. அவங்க கட்சியினுடைய எல்லா வேலைகளும் பார்க்கறதுக்கு இருக்கும். அதுதான் பண்ணணும். அதுதான் ஒரு அரசியல் இயக்கத்தினுடைய அடிப்படை பண்பு. இப்போ இவங்க தான் மாநில அளவில், மாவட்ட அளவில், நகர ஒன்றிய அளவில் நிர்வாகிகள் நியமனம் மற்றதெல்லாம் பார்க்கணும். திரு விஜய் அவர்களோ திரு புஷி ஆனந்த் அவர்களோ போதாது. ஒரு அரசியல் இயக்கம் என்பது நிச்சயமாக பரவலாக்கப்பட வேண்டும், கட்டமைப்பை வலிமைப்படுத்த வேண்டும். அதற்கான பணிகள் இதுவரைக்கும் அவர் தொடங்கலை. ஓகே சார். ஆனாலும் திமுக அட்டாக் பண்றாரு. தமிழ்நாட்டில் வந்து திமுக ஆதரவு அரசியலை விட எதிர்ப்பு அரசியலுக்கு கொஞ்சம் ஓட்டு வங்கி நிறையவே இருக்கு. அதை விஜய் குறி வச்சிருக்காரு, நம்ம எடுத்துக்கலாமா சார்? 52 ஆண்டுகளாக திமுக எதிர்ப்பு அரசியலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கையில் எடுத்து மாற்றம் நாங்கள் தான், மாறுதல், திமுகவுக்கு மாறுதல் நாங்கள் தான், அதை நிரூபிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4, 3, 7 முறை திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து விட்டார்கள். பல நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல்கள்லையும் மாறி மாறி இது வந்திருக்கு. அடுத்து இப்போ புதுசாக பாரதிய ஜனதா கட்சி கொஞ்சம் தீவிரமாக திமுக எதிர்ப்பில் இருக்கு. ஆமாம். மற்ற கட்சிகள் அவ்வப்போது தேர்தலின் போது தான் அவங்க நிலைப்பாடு. ஆமாம். நாடாளுமன்ற தேர்தல் ஆதரவு இருக்கும், அப்புறம் சட்டமன்ற தேர்தலில் கைகோர்த்துருவாங்க. சட்டமன்ற தேர்தலில் கைகோர்த்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த உடனே ஒரு 6 மாதம் 1 வருஷத்தில் எதிர்ப்பாக வந்து எதிர்வினை ஆற்றுவார்கள். அதுதான் மற்ற இதுகள். ஆனால் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிர் என்பது அதிமுக இருந்தது. பாஜக இப்போ கொஞ்சம் திரு அண்ணாமலை வந்ததற்கு பிறகு கொஞ்சம் வேகம் எடுத்திருக்காரு. ஓகே. இப்போ இந்த 2 பேரை தாண்டி திரு சீமான் அவர்கள் ஆட்சி கட்சிக்கு எதிராக தான் கடுமையாக களமாடிக்கிட்டு இருக்காரு. அவருக்கும் இளைஞர்கள் மத்தியில் ஒரு ஆதரவு கிட்டத்தட்ட 8% வரைக்கும் வந்துருச்சு. இப்போ 4வதாக தான் விஜயை பார்க்குறோம். 4வதாக நாம் பார்க்கக்கூடிய விஜய் இளைஞர்கள் ரசிகர்கள் மத்தியில் அவருக்கு ஒரு ஆதரவு செல்வாக்கு இருக்குது, அது மறுக்க முடியாது. ஸோ அதை வச்சு மட்டுமே நம்ம ஆட்சி அதிகாரத்தை திமுகவுக்கு எதிரான ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னா முடியவே முடியாது, இப்போதைக்கு முடியாது. இன்னும் ஒரு 5-10 ஆண்டுகள் கள அரசியலில் தீவிரமாக நான் சொன்ன கட்டமைப்பை வெளிப்படுத்தணும். தமிழ்நாடு முழுவதுமே கிட்டத்தட்ட ஒரு 1.25 லட்சம் 1,32,000 நம்ம கிளை அமைப்புகள் இருக்குது. அங்கே கிளைகளை பூரா உருவாக்கணும், அங்கே கட்சியினுடைய போர்டு இருக்கணும், கொடிகள் இருக்கணும். அதே மாதிரி அந்த கிட்டத்தட்ட 12,600 வருவாய் கிராமங்கள் இருக்குது, அங்கே கட்சி இருக்கணும், அங்கே இருக்கிற கிளை அமைப்புகளில் இருக்கணும். கிட்டத்தட்ட 544 பேரூராட்சி, 385 ஒன்றியம், 174 நகராட்சிகள், 26-28 மாநகராட்சிகள், இங்கே எல்லாமே வரணும். இங்கே எல்லாமே வந்து அதுக்குள்ளே இருக்கிற அந்த வட்டம், வார்டு, பகுதி எல்லா இடத்துலையும் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற அந்த நேம் இருக்கணும், கொடி இருக்கணும். அப்போ தான் அரசியலில் 75 ஆண்டு அனுபவமிக்க திராவிட முன்னேற்ற கழகம். அந்த விஜய்ங்கிற ஒரு ஃபேஸ் போதாதா சார்? விஜய்ங்கிற ஃபேஸ் வச்சுட்டு இதெல்லாம் சாத்தியமே கிடையாதா? நிச்சயமா அதெல்லாம் இப்போதைக்கு வாய்ப்பே இல்லை. வெறும் ஃபேஸ் வச்சுட்டு நீங்க அந்த கால கதையை சொல்றீங்க சார். இப்போ எல்லாருக்கையும் சோஷியல் மீடியா இருக்கு, விஜய் பேச அடுத்த 10வது நிமிஷம் எல்லாரையும் ஃபோன்லேயும் வந்து ஷார்ட்ஸாக வந்துடுது. அந்த அறிமுகம் போதாதா? மக்களோடு ஐக்கியப்படாமல் மக்களுடைய ஆதரவை பெற முடியாது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் சொல்லுவாங்க, அவருடைய தொப்பியும் கண்ணாடியும் போனால் போதும், ஓட்டு விழுந்துடும்,
அவர் அறிவித்தால் போதும் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபேமஸ் என்பது, அந்த புகழ் என்பது வேறு விதமானது. இப்போது ஏற்பட்டிருக்கிறது பொது வெளிகளில் ஒரு பெரிய அவருக்கு ஆதரவு நிலைப்பாடோ மக்களினுடைய அவருடைய அபிமானத்தை பெருமளவு பெறலைங்கிறது யதார்த்தம். ரசிகர்கள் மத்தியில் இருக்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் மக்களின் ஆதரவை பெறுவதற்கு மக்களோடு இணைந்து களமாட வேண்டும். நீங்க ஒரு உதவித்தொகை ஒரு ஏரியாவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவித்தொகை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட அவங்கள தான் ஆஃபீஸுக்கு வரவழைச்சு கொடுக்குறேன். நீங்கள் கீழே இறங்கணும், இறங்கி மக்களோடு இருந்து போராடினால்தான் அவங்க பெரிய அளவில் வர முடியும், மக்களுடைய ஆதரவை பெற முடியும். அந்த நம்பிக்கையை பெறுவதற்கு விஜய் இப்போ ஒரு முன் முயற்சியாக போயிருக்காரு. ஓகே சார், கடந்த ஆட்சி காலங்களில் நீங்க 8 வழி சாலையை எதிர்த்தீங்க, அதானி காட்டுப்பள்ளி எதிர்த்தீங்க. இந்த ஆட்சி காலத்துல குறிப்பாக விவசாயிகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா திட்டங்களையும் நீங்க ஆதரிக்கிறீங்க. எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு பேச்சு, ஆளுங்கட்சியா இருக்கும்போது ஒரு பேச்சா அப்படின்னு திமுக விமர்சனம் பண்ணியிருக்காரு. குறிப்பாக இந்த விமான நிலையம் வருவதன் மூலமாக உங்களுக்கு ஒரு பல்வேறு வகையில லாபம் இருக்கும், அதன் காரணமாக தான் இந்த விமான நிலையத்தை நீங்க கொண்டு வர துடிக்கிறீங்க அப்படின்னு ஒரு பர்சனலான அட்டாக்கும் திமுக நோக்கி வச்சிருக்காரே சார். எப்படி சார் திமுக பார்ப்பாங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் அவங்க எதிர்கட்சியாக இருக்கிற போது ஒரு நிலைப்பாடு, ஆட்சி கட்சியாக வந்தோடனே ஒரு நிலைப்பாடு, இது காலங்காலமாக தான் இருக்கு. ஓகே, கடந்த 6 முறை நாம் இருக்கிற போது பார்ப்போம். அப்படின்னு என்னன்னா, ஒரு அரசியல் ரீதியான ஒரு எதிர்ப்புணர்வை ஆட்சி கட்சியான அதிமுக இருக்கிற போது இவங்க முன்னெடுப்பாங்க திராவிட முன்னேற்ற கழகம். அதே நேரத்தில் ஆட்சி கட்சியாக வந்த உடனே இந்த மாநில மேம்பாடு, மக்கள் வளர்ச்சி, தேவையான விஷயங்களை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற அந்த மனநிலைக்கு வந்துடுறாங்க. அடிக்கடி சொல்லுவாங்க, எதிர்கட்சிகள் எல்லாத்தையும் எதுக்குறதுங்கிறது இந்த வெறும் அவப்பையை சுற்றுறது மாதிரி, இங்கே நாங்கள் பொருள் வச்சுக்கிட்டு அந்த அவப்பையை நம்ம சுற்ற முடியாது அந்த மாதிரிலாம் அப்படிங்கிற மாதிரி ஆட்சி கட்சியாக வந்த உடனே சொல்லுவாங்க. ஸோ அந்த நிலைப்பாடு என்பது பெரும்பாலான அரசியல் கட்சிகளில் இந்த நிலைப்பாடு இருக்கிறது. வந்த உடனே தான் இங்கே தெரியும், ஏன்னா பெரிய அளவில் நாங்கள் செய்வோம் அப்படின்னாங்க. நாங்கள் 2.25 லட்சமோ 3 லட்சம் கோடி தான் கடன் வச்சுட்டு போனோம், 5.5 லட்சத்தை அதிமுக கடனாக வச்சிருச்சு, நாட்டை கடன்காரன் ஆகிடுச்சு அப்படின்னு திமுக சொல்லிச்சு. அவங்க இப்போ 8.5 லட்சம் கோடி வச்சுருக்காங்க. அப்போ இது யதார்த்த நிலை, மாநிலத்தின் பொருளாதார நிலை, மாநிலத்தினுடைய நிதி நிலைமைக்கு ஏற்ப மாநில வளர்ச்சியை மனதிற்கொண்டு தான் இந்த விஷயங்கள்லாம் ஆட்சி கட்சியாக வந்த உடனே அவர்கள் செயல்படுத்த வேண்டிய கட்டாயம். அந்த அடிப்படையில் தான் இதை நம்ம பார்க்கணும். இது வழக்கமான விமர்சனம் தான். காலங்காலமாக திராவிட முன்னேற்ற கழக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திமுக ஆட்சிக்கு எதிராக வைத்த விமர்சனத்தின் ஒரு பகுதியை தான் அவர் கையில் எடுத்திருக்கிறார். இன்னொன்று, அவங்களுக்கு தனிப்பட்ட ஆதாயம் என்னன்னா, நான் அறிந்த வகையில் அந்த பகுதிகளில் ஏராளமான நிலங்களை ஏக்கரா கணக்கில் வாங்கி வச்சுருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள், மாநில மாவட்ட நிர்வாகிகள், லோக்கல் ஆட்கள்லாம் இருக்காங்க. வருகிற பொழுது அவங்களுக்கு அதில் ஒரு கணிசமான ஆதாயம் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த கான்செப்டில் தான் இதை சொல்லியிருக்காரு. திமுகவுக்கு இது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு, தெரியல. ஆனால் அவருடைய இப்போ விளைநிலங்கள், சதுப்பு நிலங்கள், நீராதாரம் உள்ள நிலங்கள், இந்த பகுதியை விமான நிலையமாக எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய, கிட்டத்தட்ட 48-50 கிராமங்கள், ஆயிரக்கணக்கான மக்களுடைய வாழ்வாதார, வீடு, நிலம், வயல் எல்லாமே நஞ்சை புஞ்சை நிலங்கள் எல்லாமே போயிடுது. இதே மாதிரி கடந்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கிற போது வேறு ஒரு பகுதி பார்த்தாங்க. இந்த நம்ம வண்டலூர்லேருந்து அந்த பக்கம் பல்லாவரம் அந்த ஏரியா, திரிசூலம் அந்த ஏரியா ஃபுல்லாமே எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் தான் மிகப்பெரிய உள்ள போராட்டம் தன்னெழுச்சியாக வந்து அப்பவும் ஒரு 10-12 கிராம மக்கள்லாம் ஒன்று திரண்டு இங்கே வரக்கூடாது அப்படின்ட்டாங்க, ஆட்சேபம் தெரிவிச்சிட்டாங்க. அதன் பிறகு தான் இப்போ இந்த இடத்த பரந்தூருக்கு வந்திருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, சென்னை நகரை ஒட்டி அப்படின்னு பார்க்காம இருக்குது, ஏற்கனவே ஒரு விமான நிலையம் இருக்குது, மீனம்பாக்கம் இருக்குது, உள்ளூர் விமான நிலையம் இருக்குது. மிகப்பெரிய அளவில் கிட்டத்தட்ட ஆண்டுக்கு ஒரு 3.5 கோடி பேர் பயணம் படக்கூடிய அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சொன்னார். அது அவசியம், அவங்களுடைய அந்த விலை மதிப்பு 2 மடங்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. அரசனுடைய விலை மதிப்புக்கு தான் 2 மடங்கு, ஆனால் அங்கே இருக்கிற மார்க்கெட் ரேட் இருக்குல்ல, அது வேறு மாதிரி இருக்கும். ஆமாம், அரசு நிர்ணயிக்கிறதுங்க வேறு மாதிரி இருக்கும். அதனால் அது போதாது. இன்னொன்று, எங்களுடைய வாழ்வாதாரமே இதுதான், நாங்கள் அதை எடுத்துகிட்டு போய் திரும்ப எங்கே போய் என்ன தொழில் பண்ணி நாங்கள் செய்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. எனவே இன்றைக்கி நம்ம பல விளம்பரங்கள் பார்த்துருப்போம். சென்னைக்கு அருகேன்னு திண்டிவனம் வரைக்கும் போயிடுச்சு, ஆமாம், சென்னைக்கு அருகேன்னு செங்கல்பட்டு தாண்டி போயிடுச்சு, சென்னைக்கு அருகேன்னு காஞ்சிபுரம் வரைக்கும் அரக்கோணமே சென்னையாக மாறிடுச்சு. அதனால் அரசு நிலங்கள், 100 கணக்கான ஏக்கர் நிலங்கள், இப்போ இந்த உரகடா அந்த பகுதியில் எல்லாம் நிறைய தனியார் கம்பெனிகள்
20 ஏக்கரா 30 ஏக்கரான்னு கொடுத்தாங்க. அது மாதிரி சிறுபெரும்பூர் தாண்டி இந்த பக்கம் செங்கற்பட்டை தாண்டி இந்த பக்கம் செங்குன்றம் முதலகந்தை தாண்டி அரசு நிலங்களே நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இருக்குது. அதை தாண்டி மானாவாரி நிலங்கள். இப்போ இது வந்து வயல்வெளிகள், தோட்டங்கள், பணப்பயிர் விளைவிக்கக்கூடிய பகுதி இந்த பகுதி. அதனால தான் அந்த மக்கள் கடுமையாக எதிர்க்கிறாங்க. இதை உள்வாங்கி மத்திய அரசும் மாநில அரசும் இந்த தலைநகர் சென்னையை நாளுக்கு நாள் பயங்கரமான நெருக்கடி. நான் தலைநகர் சென்னைக்கு 78 வர்றபோது 14 லட்சம் பேர் தான் நாங்கள் இங்கே இருந்தோம். இன்றைக்கி 1.25 கோடி பேர் இருக்கிறோம் நம்ம எல்லாமே சேர்ந்து. இதை மாற்றணுன்னு தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் திருச்சியை தலைநகராக கொண்டு வரணும். அப்போ எல்லாமே துக்ளக்கான தர்பார் நடத்துகிறாரு, இவருக்கு விவரம் தெரியலன்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி எல்லோரும் உணர்கிறார்கள். கடந்த 2-3 மாதத்துக்கு முன்னாடி துரைமுருகனே சொன்னார், அது நல்ல கான்செப்ட், அது கொண்டு போயிருந்திருக்கலாம், ஒரு பாதியாவது எடுத்துகிட்டு போயிருக்கலாம் அப்படிங்கிற. அதைத்தான் நான் சொல்ல டீசென்ட்ரலைஸ், அதாவது சென்னை வந்து டீசென்ட்ரலைசேஷனா மாறி இருக்கும். ஆமா ஆமா. அப்ப எல்லாமே சென்னையை நோக்கி தான் வந்துகிட்டு இருக்காங்க. அது வந்து அங்க திருச்சிக்கு கொஞ்சம் போயிருக்கும். இதனால மத்திய மற்றும் தென் மாவட்டங்கள் கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிருக்குங்கிற ஒரு கருத்து இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த மக்கள் போராடி வர்றாங்க. அப்ப இதுக்கு ஒரு தீர்வு காணணும்னு சொன்னா நிச்சயமா மாற்று இடத்தை தான் இவங்க எடுக்கணும். எடுப்பாங்களா பார்ப்போம். ஓகே சார், ஏற்கனவே வந்து நமக்கு மீனம்பாக்கம் ஏர்போர்ட் இருக்கு, அங்க நம்ம எக்ஸ்டென்ஷன் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு ஒரு சின்ன இடம் தான் இருக்கு. ஸோ பரந்தூரை தாண்டி வேற எங்க நாம வைக்கிறதுங்கிற கேள்வி இருக்குல்ல நமக்கு. அதுதான் நான் இப்போ சொன்னேன். சென்னைக்கு அருகேங்கிறது இந்த பக்கம் செங்கற்பட்டு தாண்டி இருக்கு, அரசு நிலங்களே நிறைய இருக்கு. சிறுபெரும்பூர் தாண்டி இந்த பக்கம் இருக்கு. இந்த பக்கம் மாதவரம், ரெட் ஹில்ஸ் தாண்டி நிறைய அரசு நிலங்கள் நூற்றுக்கணக்கான ஏக்கர் சார். இல்லை நீங்கள் கனெக்டிவிட்டிங்கிறது எங்கே இருந்தாலும் இப்போ இங்கேருந்து இப்போ நகர்ப்பகுதிகளுக்கு வர்றதுக்கு அங்கேருந்து வர்றதுக்கு ஏராளமான இப்போ நீங்கள் மீனம்பாக்கம் விமான நிலையம் ஒரு 10-40 வருஷத்துக்கு போனால் ஒரு 2-3 விமானம் தான் வரும் இருக்கும். இன்றைக்கி கோயம்பேடு மாதிரி இருக்குது, எந்த நேரமும் க்ரௌட் இருக்குது. அவங்கெல்லாம் தலைநகர் சென்னைக்கு வர்றதுக்கு இருக்குல்ல, கார், சொந்த கார் இருக்குது, டாக்ஸி இருக்குது, நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, பொது போக்குவரத்து. ஆமாம் ஆமாம். அது வந்து உங்களுக்கு தலைநகர் சென்னையை சுற்றி இன்னும் 2 வருஷத்தில் வந்துடும், கம்ப்ளீட்டாக மெட்ரோ இருக்குது. எனவே இந்த நெருக்கடியில், இந்த நெருக்கடிங்கிறத தாண்டி மக்களுடைய உணர்வுகளை, மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடாது என்கிற எண்ணமும் உணர்வும் ஆட்சியாளர்களுக்கு, அது தமிழ்நாடு அரசுக்கோ அல்லது மத்திய அரசுக்கோ இருக்க வேண்டும். என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம். ஓகே சார், விஜய் வந்து களத்துக்கு வந்திருக்காரு சார். விஜய் எல்லாருமே கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, பனையூரை தாண்டி வர மாட்டேங்கிறாரு, ஒரு போட்டோ அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காருங்கிற விமர்சனத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. விஜய் அரசியல் எப்படி சார் இருக்க வாய்ப்பு இருக்கு? குறிப்பாக என்னுடைய முதல் களம் இதுதான் சொல்லியிருக்காரு, நான் இங்கேருந்து தான் கள அரசியல் ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. குறிப்பாக விஜய் என்ன சார் பண்ணணும், மக்கள் அரசியலை கையில் எடுத்தாதான் இந்த மாதிரியான சில இஷ்யூக்களை வந்து மக்கள்கிட்ட போக முடியுமா சார்? 1.25 வருஷம் தான் 2026 தேர்தல் இருக்கு. இப்போ இந்த இடைத்தேர்தல் கூட போட்டி போடலனாரு. 1.25 ஆண்டுகளுக்குள்ள இந்த கட்சியை எல்லா இடத்துலையும் பரவலாக கொண்டு சேர்க்கணும். ஆட்சி கட்சியினர் செய்கிற தவறுகளை வெறும் அறிக்கை மூலம் சுட்டி காட்டுவதை விடுத்து களத்தில் இறங்கணும், போராட்ட களத்துக்கு வரணும். அவரே தலைமை ஏற்கணும். தனக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிற அமைப்புகள், கட்சிகளை ஒன்று சேர்க்கணும். அதை தாண்டி எந்த பிரச்சனையானாலும் உள்ளூர் பிரச்சனைகள், ஒரு ஒன்றியத்தில், ஒரு நகரத்தில், ஒரு பேரூரில், ஒரு கிராமத்தில் பிரச்சனைகள் இருக்கிற போது அங்கே களமாடணும். ஓகே, அந்த மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை என்ன அப்படிங்கிறத தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் 2 கொடியை பிடிச்சிட்டு 50 பேர் 100 பேர் அரசுக்கு எதிராகவும் நிர்வாகத்திற்கு எதிராகவும் குரல் கொடுத்தாங்கன்னா இவர்கள் நமக்கானவர்கள். திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாமக, பாஜக விடவும் இவங்க நமக்காக நிற்கிறாங்க அப்படிங்கிற எண்ணமும் உணர்வும் மக்கள் மனதில் ஆழமாக பதிய வேண்டும் என்றால் கள அரசியலை கையில் எடுக்கணும், போராட்ட அரசியலை கையில் எடுக்கணும். வெறும் அறிக்கை, யூடியூப், எக்ஸ் தளம் இது மட்டுமே ஓட்டாக மாறாது. ஓகே, குறிப்பாக ஆளும் கட்சி எதிர்த்தால்தான், குறிப்பாக திமுகவை எதிர்த்தாதான் விஜய் இன்னும் பிரபலமாகும் அப்படின்னு சொல்ல வரீங்களா? ஆமாம் ஆமாம், முழுக்க அதுதான் என்னுடைய நோக்கம். அதுதான்ட்டார் தன்னுடைய அரசியல் பிரதான அரசியல் எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் சொல்ற பொழுது ஒவ்வொரு விஷயத்துக்கும் இன்னைக்கு காலையில் நடக்குதுன்னா மத்தியானம் ஸ்டேட்மெண்ட் வரணும், அடுத்த நாள் போராட்ட அறிவிப்பு வரணும், அப்போதான் நிற்க முடியும். அது இல்லாத பட்சத்தில் இப்போ சீமான் எடுத்துங்க, அது பாசிட்டிவோ நெகட்டிவோ டெய்லி அவரை பற்றி நியூஸ் வந்துகிட்டே இருக்கு, செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அதைத்தான் மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதி கடைபிடிச்சார். 1976 ஆட்சி போச்சு. 13 வருஷத்துக்கு முன்னாடி 89 தான் ஆட்சிக்கு வர்றாரு. 13 வருஷம் எதிர்கட்சி, 13 வருஷமும் தொண்டனை உயிர் போட வச்சிருந்தார், துடிப்போட வச்சிருந்தார், களப்பணி ஆற்றினார். அவரும் இறங்கினார், போராட்ட களத்துக்கு வந்தார். அந்தந்த பகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அரசு பல போராட்டம், கிட்டத்தட்ட 77-80 காலகட்டத்திலேயே நூற்றுக்கணக்கான போராட்டத்தை மரியாதைக்குரிய எம்ஜிஆருக்கு எதிராக அடுத்தடுத்தும் போராட்டங்களத்தில் இருந்தார். ஸோ அப்படி லைம் லைட்டில் இருந்தால் தான் ஒரு அரசியல்வாதி வந்து வளர முடியும்,
அப்போ தான் ஆட்சி அதிகாரம். இன்னொரு 10 ஆண்டுகள் இவர் போராடினார்னா ஆட்சி கனவு நிறைவேறும். ஓகே சார். அப்படியே நம்ம அதிமுக அரசை நோக்கி கூட வரலாம் சார். துக்ளக் ஆண்டு விழா ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையா போயிருந்துச்சு. குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி உருவாகணும், எடப்பாடி மாதிரியான தலைவரை வச்சுக்கிட்டு இந்த கூட்டணி எப்படி சாத்தியம் அப்படின்னு வந்து ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காரு ஆடிட்டர் குருமூர்த்தி. இந்த நடந்து முடிந்த அந்த துக்ளக் ஆண்டு விழா சர்ச்சையை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்லை, பொதுவாகவே ஆண்டுதோறும் அந்த ஜனவரி 14 துக்ளக் ஆண்டு விழா என்பது மரியாதைக்குரிய அவர்கள் வந்து ஒரு பரபரப்பான அரசியலை, தேசிய அரசியல், மாநில அரசியல், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான எதிர்ப்பு அரசியல், இந்த எதிர்ப்பு அரசியல் அதில் கையில் எடுப்பாங்க. அது ஒரு பரபரப்பாக இருக்கும். அந்த பரபரப்பினுடைய நீட்சியாக திரு குருமூர்த்தி அதை பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களை இந்த அளவிற்கு 4.5 ஆண்டு முதலமைச்சராகவும் தொடர்ந்து பொதுச்செயலாளராகவும் இருப்பதற்கான பல்வேறு காலகட்டங்களில் பாரதிய ஜனதா கட்சி தான் உதவியது என்பது அது உலகறிந்த ரகசியம். ஆமாம். இப்போ டெல்லி பாஜக ஆகட்டும், தமிழ்நாடு பாஜக, திரு அண்ணாமலையினுடைய அந்த விமர்சனத்தை தாண்டி, பேரறிஞர் அண்ணாவை பற்றியும் செல்வி ஜெயலலிதாவை பற்றியும் அவர் செய்த அந்த விமர்சனத்தை தாண்டி மற்றபடி அரசியல் ரீதியாக உடன்பட்டு தான் போனாங்க. இந்த கருத்து முரண்பாடு என்பது தனிப்பட்ட முறையில் கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த திரு அண்ணாமலைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈகோ, பதவி போராட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தாக்கமும் இருந்தது. அப்போ அவரை வெளியேற்றினா நாங்கள் வர்றோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆக சித்தாந்த ரீதியில், தத்துவார்த்த ரீதியில் முரண்பட்டு நாங்கள் வெளியில் வரணும் அப்படிங்கிறத இல்லை, ஆதரவு நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாங்க கடைசி வரைக்கும். இவரை அது முன்னிலைப்படுத்தி இவரை வெளியேற்றினா வர்றாங்க, அவங்க நாங்கள் இப்போ வெளியேற்ற முடியாது. ஒரு மாநில கட்சி ஒரு தேசிய கட்சியை நீங்கள் உங்கள் தலைவரை மாற்றுங்கன்னா மாற்றிட்டான்னா பாஜக தேசிய அளவில் ஒரு பெரிய சரிவை, பின்னடைவை சந்திக்கும். அவங்க அதை பார்ப்பாங்க. எனவே அதை ஒப்புக்கொள்ளலை, வெளியில் வந்துட்டாங்க. வெளியில் வந்ததற்கு பிறகுமே இப்போ உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம், தேர்தல் ஆணையத்தில் திரு எடப்பாடிக்கு பிரச்சனைகள் வந்த போதெல்லாம் அவங்க தான் கை கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி பரவலாகவே பேசப்பட்டது. வெளிப்படையாக சொல்கிறதுன்னா ஒரு 5 பேர் லாபி அங்கே இருந்தது. நாங்கள் மரியாதைக்குரிய முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி ஒருவர், அங்கே டெல்லியில் முன்னாள் சபாநாயகராக இருந்தவர், அங்கே அமைச்சராக இருந்தவர், அதை தாண்டி பாஜகவில் கொங்கு மண்டலத்தை சேர்ந்த சில முக்கிய நிர்வாகிகள், இதை தாண்டி சேலத்தை சேர்ந்த ஒரு தொழிலதிபர், இந்த 5 பேர் லாபி தான் டெல்லியில் உட்காந்து இவருக்கு ஃபேவர் பண்ணாங்க. ஓகே. ஸோ அதனால் அவர் தன்னை வலிமைப்படுத்திக்கிட்டார். வலிமைப்படுத்தின உடனே தொடர்ந்து பாஜகவோடு இருப்பதால் தொடர் தோல்வி வருகிறது. எனவே நாம் வெளியிலே வந்துட்டா திமுகவிலே அணி சேர்ந்திருக்கிற அரசியல் கட்சிகளில் 1-2 நமக்கு வரும் சாதகமாக, வெளியில் இருப்பவர்களும் கூட நமக்கு வருவாங்க, பாமக, தேமுதிக போன்ற கட்சிகளும் கூட நம்மளோட வருவாங்க அப்படிங்கிற கான்செப்டில் இதை தாண்டி சிறுபான்மை வாக்குகளையும் நம்ம அதிக அளவில் பெறலாம் என்கிற அடிப்படையில் தான் இந்த முடிவை எடுக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வெளியேறி வருகிறார். ஆனால் வெளியேறிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பலகீனமான நிலையில் இருக்கிறது என்பதால் தான் இந்த 2021 இணைஞ்சது. 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் வந்து ஒரு பெரிய சரிவு, பின்னடைவு, ஒரு பெரும் தோல்வி என்பது ஏற்பட்டது. அப்போ இந்த தோல்வியை சரி கட்டுவதற்கு பிரிந்து கிடக்கும் சக்திகள் ஒன்றானாதான் முடியும் அப்படிங்கிற கான்செப்ட் அரசியல் வெளிகள்லையும் பொது வெளிகள்லையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பிரிந்திருப்பவர்களை தவிர இன்று ஒருங்கிணைந்து திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே ஒருங்கிணைந்து செயல்படுவர்கள் மத்தியிலையும் வந்துருச்சு. ஒன்றுபட்டால் தான் நாம் வந்து நமக்கு ஒரு வலுவான கூட்டணி அமைவதற்கும் வாய்ப்பு. திராவிட முன்னேற்ற கழகம் நம்ம பல பதிவுகளில் குறிப்பிட்டிருக்கோம், அது அவங்க அப்படி உறுதியாக இருக்கிறாங்க. கருத்து மாறுபாடுகள், முரண்பாடுகள், விமர்சனங்கள் இருந்தாலும் விலகுவதற்கு வாய்ப்பு இல்லைன்னு திரு ஸ்டாலினே சொல்லிட்டார். அப்போ அவங்கள அப்படி இன்டாக்டாக வச்சுக்கிறதுக்கான அந்த முயற்சி எடுத்து அது வெற்றி பெற்றுக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழலில் இப்போது பாரதிய ஜனதா கட்சி டெல்லியும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகளும் சரி, அதிமுகவோடு நாம் உடன்பட்டு போனால் தான் திமுகவை வீழ்த்த முடியும், கூடுதல் இடங்களை பெற முடியும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் அவங்களுக்கு இருக்குது. ஸோ அதற்கான பூர்வாங்க வேலைகளில் பண்ணுறாங்க. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி இதில் பிடிவாதமாக இருக்கிறார் அப்படின்றது, அந்த பிடிவாதம் தளர்ந்தால்தான் முடியும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் குருமூர்த்தி பேசுகிறார். இவர் இருக்கிற வரைக்கும் இது வாய்ப்பில்லை அப்படின்னு. அப்போ இவரை நீக்கிட்டு அடுத்த தலைவர்களை வச்சு கொண்டு போகலாம் அப்படின்னு சொன்னால் அதுவும் இன்னொரு பிரிவு. எடப்பாடி பின்னாடி கொஞ்சம் பேர் போவாங்க நிச்சயமாக, ஒரு 15-20% போனாலுமே அது இன்னும் ஒரு சரிவை, பின்னடைவை ஏற்படுத்திடும். இப்போ இதனால தான் அது ஒரு பெரிய இடியப்பச்சக்கல்ல இருக்குது. இங்கே இருக்கிற அதிமுகவினரும் சரி, பாஜகவினரும் நம்ம இந்த 2026 நாம் தனிச்சு போனோம்னா எல்லாருமே தோற்றுருவோம். மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து விட்டால்
நாம் வந்து ஒரு அரசியலே நடத்த முடியாத நிலைமை வந்துடும் அப்படிங்கிற உணர்வெல்லாம் கூட இருக்கு. அமைச்சர்கள் மத்தியில் அந்த இருக்கு. முன்னாள் ஆமாம், முன்னாள் அமைச்சர்கள், கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளுக்கும் பாரதிய ஜனதா கட்சியில் பயணிக்கிறவர்களுக்கும் இருக்கும். ஏன்னா இந்த கிட்டத்தட்ட இந்த 3.5-4 ஆண்டுகளிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாடுகள் என்பதும் அவர்களுடைய வீச்சு தாக்கம் என்பதும் பெருமளவுள்ள எதிர்கட்சிகளை பலகீனப்படுத்துகிற அளவுக்கு போயிடுச்சு. ஓகே. அப்போ இந்த சூழலில் மீண்டும் இது எல்லாருமே பலகீனப்பட்டு திமுக ஆதரவு வாக்குகள் அங்கே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வரும்போது வெற்றி எளிதாயிடும். ஒரு 4-5 பிரிவுகளாக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக, இந்த பக்கம் பாஜக என்டிஏ அணி தனி, இந்த பக்கம் சீமான் தனி, இந்த பக்கம் விஜய் தனி, இப்படி சிதறுகிற பொழுது திமுகவுக்கு கேக் வாக்குது. அதுதான் அப்போ வெற்றியை அவங்க ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க. இன்னும் இதுவும் கூடுதல் பலம் என்பது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க. எனவே இங்கே ஒரு வலிமையான ஒரு கட்டமைப்பு உள்ள ஒரு மிக தீவிரமாக இவர்கள் பேச்சுவார்த்தையை நடத்தி பாஜக, அதிமுக, பாமக, தேமுதிக, ஐஜேகேன்னு திமுகவுக்கு எதிராக ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்கி நேர் எதிரடையாக விஜய் வந்தா விஜய் இல்லைனாலும் கூட விஜய் சீமான் புதிய இளைஞர்களை, அரசியலுக்கு வருகிற புதிய இளைஞர்களை, ஆதரவு நிலைப்பாட்டில் இளைஞர்களை தான் ஈர்ப்பாங்க. ஒரு 10-15% பொதுமக்கள் வாக்குகளும் நான் குறிப்பிட்ட பாஜக, பாமக, தேமுதிக, அதிமுக இந்த வாக்குகள், கட்சி வாக்குகள், இது எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு 10% பொதுமக்கள் வாக்கு வந்தாலே திமுகவை எளிதில் வீழ்த்திடலாம். ஓகே. ஏன்னா திமுகவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிற சில இளைஞர்கள் கூட விஜய் ரசிகர்களாக இருக்காங்க. சில தமிழ் தேசிய உணர்வாளர்கள் திமுகவில் பயணிக்கிற இளைஞர்களுமே சீமான் பின்னாடி இருக்கிறாங்க. ஸோ அப்படி அவங்க வாக்குகள் போனாலும் கூட இங்கே அரசியல் ரீதியான வாக்குகள் ஆட்சியை மாற்ற வேண்டும் என்று விரும்புகிற மக்களுடைய வாக்குகள் இது வருகிற பொழுது நிச்சயமா இருக்கும். இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டையும் குருமூர்த்தி சொல்றாரு சார். அதாவது எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் திமுகவை மிக கடுமையாக எதிர்க்க வேண்டும்ங்கிற ஒரு உள்ளுணர்வு இருந்துச்சு. அதன் காரணமாக தான் அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியெல்லாம் பெற்றாங்க. அந்த திமுக எதிர்ப்பு மனநிலையில வந்து எடப்பாடி கிட்ட இல்லைன்னு சொல்றாங்களே, உண்மையா சார்? இது 100க்கு 100 சரியானதுதான். நம்மளே பல பதிவுகளில் பேசியிருக்கோம். பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் அதிமுக கட்சியினர் மத்தியிலே கூட இருக்குது ஒரு மிதவாத போக்கு. சட்டப்பேரவையிலும் சரி பொதுவெளிகளிலும் சரி பெரிய அளவில் இல்லை. கடந்த 3-4 மாதங்களாக ஒரு தீவிரத்தன்மை தெரியுது. ஆமாம், அதில் கூட போலித்தனம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? அண்ணா பல்கலைக்கழக இஷ்யூவில் வந்து மிக தீவிரமாக அரசியல் அதுதான் சொல்கிறேன். மிக தீவிரமாக ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் பெரிய அளவில் பண்ணினாங்க. என்னன்னா தொடக்கத்திலேயே இந்த 2024 நாடாளுமன்ற பொது தேர்தலில் வேட்பாளர் போட்டார்ல, அது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் 40க்கு 40 100% வெற்றியை பெறுவதற்கு பெருமளவு உதவி இருக்கு. ஒரு பிரபல முகங்களை போடாம இல்ல, அது வந்து ஒரு பெரிய அளவுல இருக்கு. அதிமுக ஒரு பிரபல முகங்கள் யாருமே இல்ல. அப்ப இந்த நிலைப்பாடு திமுக எதிர்ப்பு தீவிரத்தன்மை என்பது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, செல்வி ஜெயலலிதா காலத்திலும் சரி மிக அதிகமான ஆர்ப்பாட்டங்கள், நான் சொன்ன நகரம் ஒன்றிய பகுதிகளில் மக்கள் பிரச்சனைகளுக்காக போவாங்க. தொடக்க முதலே அந்த எதிர்ப்பு இருதுருவ அரசியல் என்பது செல்வி ஜெயலலிதா வந்ததற்கு பிறகு அதிமுக வன்ம அரசியலாக கூட மாறுச்சு. கொள்வினை கொடுப்பினை கூடாது அப்படிங்கிற அளவுக்குலாம் வந்து ஒரு திருமண விழாவில் பங்கேற்ற ஒரு ஒன்றிய செயலாளரை வெளியேற்றிட்டாங்க. ஒரு ஃபோட்டோ இருந்தால் போதும் திமுக அப்படின்னு. பெரிய அளவில் அது உண்மைதான். அது பெரிய தீவிரத்தன்மை இருந்தது திமுக எதிர்ப்பு என்பதில். இல்லை, இப்போ இன்னொரு விதத்தில் என்ன பார்க்குறாங்கன்னா, எதிர்கட்சியாக இருந்த திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மிக கடுமையான விமர்சனம் பண்ணார் இந்த ஆட்சியின் மீது. கரப்ஷன் கமிஷன் போயிட்டு இருக்கு, இது மக்களுடைய வரிப்பணத்தை பூரா கொள்ளையடிக்கிறாங்க, இவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டை ஆளுநரிடம் கொடுத்துருக்குறான். 96 பக்கம் 12-14 அமைச்சர்கள் மீது அவர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் ஆட்சிக்கு வந்த உடனே நடவடிக்கை எடுப்போம், எல்லாரும் சிறைக்கு அனுப்புவேனாரு. ஆமா, 3 வருஷம் ஆச்சு. ரைடுக்கு போனதோட சரி, எஃப்ஐஆர் கூட போடலைங்கிறாங்க. நீங்க எந்த துறையுமே நடவடிக்கை எடுக்கல. அதை தாண்டி கொடநாடு கொள்ளை வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளியை 3 மாதம் அல்லது 6 மாதத்துக்குள்ள விசாரித்து தக்க தண்டனை தருவோம் அப்படின்னாரு. அதுவும் ஒன்றும் நடக்கல. தூங்கிக்கிட்டு இருக்கு கேஸ். ஆமாம். ஆக நீங்கள் 1996 செல்வி ஜெயலலிதா ஆட்சி போய் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்து 3 சிறப்பு நீதிமன்றங்கள், கிட்டத்தட்ட 12 பேர், செல்வி ஜெயலலிதா உட்பட, செங்கோட்டையன், மதுசூதன, ராகவா, ஒரு அரங்கநாயகம், புலவர் இந்திரகுமாரி, டி.எம். செல்வகணபதி,
அப்படி ஒரு 10-12 அமைச்சர்கள் மீது 3 நீதிமன்றங்களை நியமித்து தண்டனைகள்லாம் கூட கொடுத்தாங்க. ஒன்றுமே நடக்கலையே இப்போ. அப்போது திமுகவை இவர் தீவிரமாக எதிர்க்காததற்கு இதுவும் ஒரு காரணமோ என்கிற சந்தேகம் பொதுவெளிகளில் இருக்குது, மக்கள் மத்தியில் இருக்குது, கட்சியினர் மத்தியில் இருக்குது. இதை குருமூர்த்தி சொல்லியிருக்கிறேன் நான் நம்புறேன். ஓகே சார், குறிப்பாக என்னுடைய கடைசி கேள்வி சார், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல், கடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை விட இது ரொம்ப பேசுபொருளா இல்லை. திமுக மட்டும் தான் போட்டி போடுறாங்க, அதே போல் எந்த ஒரு கட்சியும் புறக்கணிச்சிட்டாங்க, நாம் தமிழர் மட்டும் தான் போட்டியில் இருக்காங்க. எப்படி சார் போக வாய்ப்பு இருக்குது? திமுக வந்து இதை ஒரு பெரிய செய்தியாகவே நம்ம அடிப்படையில் திமுக ஈஸியாக ஜெயிச்சிருவாங்களா? திராவிட முன்னேற்ற கழகம் பிரச்சாரமே செய்யாமல் வீட்டிலேயே படுத்துக்கிட்டு ஜெயிச்சிடலாம். இன்னும் இதில் மாற்று சந்திரகுமார் எம்எல்ஏ ஆயிடலாம். ஆமாம், அவர் ஆயிடுவார். திரு சீமான் அவர்கள் பிரதானமாக அரசியல் கட்சி என்கிற முறையில் இருக்கிறார். 45 பேரோ 43 பேர் சுயேட்சை, அதில் 30க்கு மேலே திமுகவினர்னு கேள்விப்பட்டேன். சரி, அவங்க பூத்தில் ஆள் 3 பேர் அப்படிங்கிறதுனால இருக்காங்க. ஏன்னா இதில் செந்தில் முருகன்னு அதிமுகவில் வாய்ப்பு கேட்டு அவரை சார்ந்த அவருடைய உறவுகள் அந்த மாதிரி அவருக்கு மேலே பிரியம் உள்ளவங்கன்னு போட்டாலும் ஒருத்தரை டெபாசிட் வாங்க முடியாது. என்னை பொறுத்தளவில் சீமானே கூட கட்டுத்தொகை இழந்துருவார் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் பெரிய அளவில் அங்கே. ஏன்னா ஈரோடு பெரியார் மண். ஆமாம், அங்கே பெரியாரை விமர்சித்து பேசின இவருக்கு அவங்க ஓட்டு அப்படின்னு சொன்னால் அந்த மண்ணின் மைந்தர்கள் யோசிப்பாங்க. ஓகே, ஆமாம், இதை தாண்டி பெரிய அளவில் அங்கே வாக்குகள் பெறுவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. ஓகே, எனவே திராவிட முன்னேற்ற கழகம் எளிதாக வென்றுவிடும். ஏன்னா பிரதான எதிர்க்கட்சி களத்தில் இல்லை, மற்ற எந்த அரசியல் கட்சிகளும் களத்தில் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வாக்குகள் மட்டுமே போதும் ஜெயிக்கிறதுக்கு. பொதுமக்களுக்கான அந்த கவனிப்பு போயிடுச்சுங்கிற போது ஆட்டோமேட்டிக்காக வெற்றி பெற்றுவாங்க, எந்த வாய்ப்பும். ஓகே சார், குறிப்பாக தமிழ்நாடு அரசியல் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப பதில் சொல்லியிருக்கீங்க. குறிப்பாக விஜய் அரசியலை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு மிக கடுமையாக திமுக எதிர்க்கணும், அமைப்பு ரீதியாக கட்டமைப்பை பலப்படுத்தினால் மட்டுமே தான் விஜயுடைய அரசியல் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு உங்களுடைய அனுபவங்களை பதிலாக சொல்லியிருக்கீங்க. நேரில் நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி துரைக்கிறேன் சார். நன்றி, வணக்கம்.